ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கான ஸ்டார்டிங் டேட் அஃபிஷியலாவே இப்போதைக்கு ப்ரோ கபடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடவே எங்கெல்லாம் நடக்க போவதற்கான வென்யூ டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கு. டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வீடியோல சொன்ன அதே டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன டீட்டெயில் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. Hello every friends, 1 minute please. So friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போதான் நம்ம சேனல்ல வந்து அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதன் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு ரிக்வெஸ்ட் தான், கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ நான் முன்னாடியே சொல்லிட்டு இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள போறேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 11. ஸோ அதற்கான ஸ்டார்டிங் டேட் எப்போங்கிறது மட்டும்தான் எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு இருக்க நிறைய கொஸ்டின். அண்ட் நம்ம ரூமராகவுமே இந்த டேட் இருக்கலாம் அக்டோபரில் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தோம். அதற்கேற்ற மாதிரி என்ன ரூமராக வந்திருந்துச்சோ அதுதான் இப்போதைக்கு அஃபிஷியலாகவுமே வந்திருக்கு. இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது ப்ரோ கபடி தான். ப்ரோ கபடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோ கபடி மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அதோட லீடாக இருக்கிற அனுபம் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் தான் இப்போதைக்கு இந்த டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நாம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரூமர் என்ன சொல்லப்பட்டதோ அதே டேட்டு தான். அக்டோபர் 18 அன்னைக்கு தான் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 18 2024 முதல் போட்டி எங்க ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த போட்டி எங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் போட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இங்க தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். போன சீசன் கேரவன் முறைப்படி ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு ஒவ்வொரு டீம் இருக்கிற மெயின் பிளேஸுக்கு போயிட்டு அங்க டோர்னமெண்ட் அப்படிங்கிறத நடத்திருந்தாங்க. 4 போட்டி ஒவ்வொரு டீமுக்குமே அவங்களோட ஹோம் வென்யூல இருந்துருந்துச்சு. பட் இந்த டைம் ஒன்லி 3 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இதை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டுருச்சு. அதுவும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஷெட்யூல் அப்படிங்கிறது முழுசா வரல. ஷெட்யூல் வந்துச்சு அப்படின்னா அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுலயுமே இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானு மறந்துடாதீங்க. ஸோ அதனால இப்போதைக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் 18 அன்னைக்கு ஹைதராபாத்ல தான் இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நவம்பர் 9 வரைக்கும் ஸோ டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஹைதராபாத்ல கண்டக்ட் பண்ணப்படும். நவம்பர் 10 இருந்து நொய்டாவுக்கு அது மூவ் ஆன் ஆகும். லெக் 2 அதாவது 3 லெக்கா பிரிச்சிருக்காங்க. ஹைதராபாத் லேக், நொய்டா லேக் அண்ட் கூடவே லாஸ்டா புனே லேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவம்பர் 10 இருந்து நொய்டா லேக் நடக்கும். அதுக்கப்புறமா டிசம்பர் 3 இருந்து நம்மளோட புனே லேக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே லீக் ஸ்டேஜஸ் தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பிளே ஆஃப் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டேட் இன்னும் சொல்லல. பிளே ஆஃப் அண்ட் கூடவே செமிஃபைனல், ஃபைனல் இதெல்லாம் எங்க நடக்க போகுது, எந்த டேட்டில் நடக்க போகுது, இதெல்லாம் வந்து அடுத்த அப்டேட்ல உங்களுக்காக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து அக்டோபர் 18 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஹாப்பியான ஒரு விஷயம் இருந்திருந்தாலும் இங்க 3 வென்யூல தான் நடக்க போகுது அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா, ஏன்னா நான் நேரில் போய் பார்க்க முடியாது. இப்போ சென்னையில இருந்தா நான் போய் கண்டிப்பா பார்த்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க இந்த வென்யூ இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்படிங்கிறது அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ முடிய போதும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜனவரியில தான் முடிய போகுது. ஸோ இது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒண்ணுதான். ஒரு 3 மாசம் கண்டிப்பா நடத்தியே ஆகணும். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி கிட்ட போயிடும். ஸோ ஜனவரி வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்ஷூர் ஆயிருக்கு. ஸோ ஷெட்யூல் கூடிய சீக்கிரம் வந்துடும் கைஸ். நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். அண்ட் இதை பத்தின வீடியோஸ் இதுக்கப்புறமா டீம் ரிவ்யூ தனித்தனியா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் எல்லாத்தையும் போட்டு அலசுவோம். ஏன்னா நமக்கு இன்னும் 1.5 மாசம் இருக்கு. கண்டிப்பா டெய்லி வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.